ஹாய் எவர்படி. பாஷா படம் நடிச்சதுல இருந்து நான் எங்க போனாலும் பாஷா அம்மான்னு தான் என்னை கூப்பிடுறாங்க. பாஷா பட நடிகை அதிரடி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போத்த முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. பாஷா படம் எப்படியா ஒரு அதிரடி ஹிட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா பாஷா படத்தை வச்சு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் சம்பாரிச்சாங்க அப்படின்னு நான் சொல்லுங்க. நம்ம சுப்பிரமணியம் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர் சுப்பிரமணியம். அவரு திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவராக இருந்தார். அவர் தான் சொல்லியிருந்தார். அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தியது பாஷா படம். பாஷா படத்துடைய வெற்றி இமாலய வெற்றி. இது 1 வருஷத்துக்கு மேல ஓடியது. மற்ற நடிகர்கள்லாம் ஏதோ ஒரு படம் 1 வருஷத்துக்கு ஓடி இருக்கும். ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் 3 படங்கள். ஒன்று பாஷா, இன்னொன்று சந்திரமுகி, 3வது கபாலி. லாஸ்ட் படம் 1 வருஷம் ஓடிய படம். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வரலாற்றில் எந்த படமும் கிடையாது கபாலிக்கு அப்புறம். அந்த ஒரு சாதனையை படைச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா வசூல் வேட்டையிலும் மட்டும் இல்லை, அதிக நாள் ஓடியதிலையும் அவர் தான் கிங்கு அப்படின்றத எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ரெக்கார்டை, ஹரிதாஸ் என்ற படத்துடைய ரெக்கார்டை சந்திரமுகி படம் தான் வீழ்த்தியது. பாஷா படம் தமிழில் மட்டும் இல்லைங்க, சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே மாஸ் அப்படின்னாக்கா பாஷா படத்துடைய சாயல் எல்லாமே இருக்காது அப்படின்னு நான் சொல்லுங்க. எல்லா ப்ரொடியூசரும் எல்லா இயக்குனரும் சொல்ற இந்த வார்த்தை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த பாஷா படம் தான் இப்போ வர இந்தியாவில் எந்த படமா இருக்கட்டும் மாஸ் படத்துக்கு முன்னோடி. அவருடைய சாயல் எல்லாமே இருக்காது அப்படின்னு அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்திய படம் தான் பாஷா. இந்த படத்துடைய வெற்றி இமாலய வெற்றி. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல நடிச்ச பாஷாவுக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க அந்த நடிகை. அவங்க சொல்லக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த பாஷா படம் நடிச்ச பிறகு நான் எங்க வெளியே போனாலும் சரி பாஷா அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க. அவங்க அது மட்டும் இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாஷா படத்துல நடிச்சிருக்கீங்க, அந்த நடிச்சதுல இருந்து எனக்கு கிடைச்ச அந்த பெருமிதம் இன்னும் நான் அதை அடங்கலை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த பாஷா படத்துல இருந்து ஒரு டைலாக் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நிருபர். அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போ அப்படின்னு சொல்லக்குள்ள அவ்வளோ பிரமிப்பா இருக்குங்க. அதை பார்த்து நானே மிரண்டுட்டேன். நீங்க பார்க்கணும்னா உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப் இதோ. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. பாத்தீங்களா நண்பர்களே, தலைவர் பேரை சொன்னா அப்படி ஸ்டைல், அப்படி ஒரு மரண மாஸ் வந்துடும். அவங்க முகத்துல அந்த ஒரு மாஸ் பாத்தீங்களா, இதுதாங்க தலைவருடைய ஸ்டைல். தலைவர்னாலே மாஸ் தான். அது மட்டும் இல்லைங்க, இப்போ தலைவர் லுலு இன்டர்நேஷ்னல் மால் எல்லாருக்கும் தெரியும். இது உலகம் முழுவதும் இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல வந்து 1 வருஷம் ஆகுது. இன்னும் நிறைய கிளைகள் வரணும் அப்படின்னு தலைவர் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. இது உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ. இப்போ சமூக வலைதளங்கள்ல இந்த ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. இது கோயம்புத்தூர்ல இருக்கிற லுலு இன்டர்நேஷனல் மால். இதை தலைவர் பேசி ஒரு வீடியோ ஒன்று வைரல் விட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த லுலு இன்டர்நேஷனல் மால் இன்னும் நிறைய இந்தியாவில் வரணும் அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. தலைவருடைய இந்த வீடியோ இப்போ தலைவரின் சொந்தங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. முழு வீடியோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கிறேன், பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.